கர்த்தர் கொடுத்த அந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நமக்கு எத்தனை பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வந்தாலும் நம்மளை வந்து ஆண்டவர் ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கிறதுனால நான் அதிக திருப்பி சொல்கிறது, ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஜெபிங்கன்னு சொல்லி. அது வந்து ஒரு சபைக்கோ ஒரு ஒரு கூட்டத்துக்கோ ஒரு சொந்தமானது கிடையாது. ஆண்டவர் வந்து சகல எல்லாருக்கும் தீர்க்கதரிசிட்ட சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, சகல எல்லா பிள்ளைகளுக்கும் நான் வந்து ஆவியானவரை கடைசி நல்லா ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அது வந்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய, ஆண்டவர் பொதுவாக கொடுக்கக்கூடியது தான். அது வந்து எந்த சபையும் நீங்கள் வந்து வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது. ஆவியானவரை பெற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியமானதுங்க. ஆவியானவர் நமக்கு முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கற்றுத்தரக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர். அதனால் நீங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணுங்கள். அதுக்காக தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து முத்திரை, ஆண்டவர் வந்து ஆவியானவர் நமக்கு முத்திரையாக நமக்கு தந்திருக்காரு. அதுதான் அச்சாரமாக நமக்கு தந்திருக்காரு. அச்சாரம்னாலே நமக்கு வந்து அதுக்கு ஈடானது எதுவுமே கிடையாது. முத்திரைங்கும் போது ஆண்டவர் முத்திரையை குத்திட்டாருன்னா வேறு எதுவுமே அந்த முத்திரைக்கு வேறு எதுவுமே தேவை கிடையாது. அதனால் ரெண்டுமே வந்து ஆண்டவர் வந்து ஆவியானவர் நம்ம முத்திரையாக பெற்ற அபிஷேகம் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம வசனத்தை படிக்க போகிறோம். வசனத்தை தியானிக்கும் பொழுது நீங்கள் நிறையா ஜெபிங்க. ஆவியானவரை பெற்றுக்கொள்வதுக்கு நீங்கள் ஜெபிங்க. கடைசி நாட்களில் கண்டிப்பாக ஆவியானவர் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துலையும் நம்ம தோற்று போய் விழுந்துருவோம். அதனால் நீங்கள் ஆவியானவர் பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிறது தான் முக்கியமான காரியம். வசனத்தின் மூலமாக நம்ம ஜெயிப்போம். ஆண்டவர் ஆவியானவரை தந்து நம்மளை நடத்துவார். ஆவியானவர் பெற்றுக்கொண்டவங்க இன்னும் அதிகமாக ஆவியானவரோடு கூட இடைவிடுறதுக்கும், ஆவியானவர் பெற்றுக்கொள்ளாத பிள்ளைங்களுக்கு வந்து ஆவியானவரை தர்றதுக்கும் அது பெரிய காரியங்கள் நம்ம செய்யணும். அப்படிங்கிறத ஜெபிக்க தான் நான் அந்த வசனங்களை நம்ம தியானிப்போம். ஆண்டவர் அப்படியே செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. அச்சாரமாக எங்களுக்கு ஆவியானவர் தந்திருக்கீங்க ஆண்டவரே. அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் நாங்கள் இந்த உலகத்திலே எல்லாவற்றிலும் பிசாசனன் போராட்டத்தை எடுத்துக்கொண்டு வரும்பொழுது அதிலிருந்து நாங்கள் வெற்றியை சுதந்திரத்துக்கொண்டு உமக்கு சாட்சிகளாய் வாழ்ந்து நம்முடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளை நாங்கள் மாற முடியும், மற்ற பிள்ளைகளையும் மாற்ற முடியும் என்று நாங்கள் உணர்ந்து இந்த ஆவியானவரை தர நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே ஆவியானவரை ஊற்றி வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர் இன்னும் அதிகமாக ஆவியானவரோடு கூட இடைபெற ஆண்டவரே நீங்கள் இந்த நாட்களில் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களை நீங்கள் வழிநடத்துவதை நாங்கள் உணர்ந்து கொள்வது மாத்திரமில்லை, அநேக பிள்ளைகளை உணர்ந்து கொண்டு ஆவியானவரை பெற்றுக்கொள்ள துரிதமாக உங்களுடைய பாத்திரை வர ஆண்டவரே நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா, இந்த நாட்களிலே கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆவியானவர் இல்லை என்றால் இந்த நாட்களில் நாங்கள் வாழவே முடியாது என்ற அந்த ஆண்டவரை காரியங்களை பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளட்டும். அதை ஆவியானவர் பெற்றுக்கொண்டு வாழ ஆண்டவரை ஒப்பு கொடுக்குற பிள்ளைகள் அநேக எழும்பத்தக்கதாய் நாட்கள் இந்த வசனங்கள் ஆண்டவரே இதயத்திலே போய் சென்று ஆண்டவரே கிரியை செய்யத்தக்கதாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பெருமையாக திரும்ப என்று வசனம் சொன்னீங்களே, அதுபோல் இந்த வசனங்கள் ஆண்டவரே அவருடைய இதய கதவின் தட்டுகிற வசனங்களாக இருக்கட்டும். நீங்கள் ஆவியானவர் ஆளுகை செய்கிற பிள்ளைகளுடைய இதயத்தை ஆளுகை செய்யத்தக்கதாக அர்ப்பணிக்கிற ஒரு நாளாக இந்த நாள் மாற வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த வசனங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யத்தக்கதாக ஜெபிக்கிறோம். எப்படியே செய்து வண்ணத்தை போகிறக்காக நன்றி செலுத்தும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து வண்ணத்தமாக ஜெபிக்கிறேன். துதிகன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு முத்திரையாய் பெற்ற ஆவியானவர் நமக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு நான் சொன்னேன். ஆவியானவரை இல்லாதனா நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம எந்த காரியத்திலையும் நம்ம ஜெயத்தை பெற முடியாது. பிசாசனவன் ஜெயிக்கணும்னா ஆவியானவர் கண்டிப்பாக தேவை. அதனால் ஆவியானவர் பெற்றுக்கொள்வதுக்கு நீங்கள் ஜெபிங்கன்னு நான் நிறைய திருப்பி சொல்கிறேன். அது வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி சபை வேறுபாடு கிடையவே கிடையாது. அப்படி யாராவது நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தவறான காரியம். அது வந்து ஆண்டவர் வந்து அப்படி இருந்தோம்னாக்கி எல்லா பிள்ளைகள் மேலேயும் நான் ஊற்றுவேன்னு சொல்லி கடைசி நேரத்தில் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன்னு சொல்ல மாட்டார். ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை தான் நாம் விசுவாசிக்கணும். அதுதான் பற்றிக்கொள்ளணுமே ஒழிய நாம் வந்து சபை வேறுபாடை பார்த்துட்டோ மற்றவங்க சொல்கிறத பார்த்துட்டோ எங்களுக்கு தான் சொந்தம்னு சொன்னாங்கன்னா அதை நாம் வந்து வேறுபடுத்தி பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம வீணாக்கக்கூடாது. அதனால நீங்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஜெபிங்க. அது ரொம்ப முக்கியமானது. அதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 1:22 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 1:22 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். பாருங்க, ஆவி என்னும் அச்சாரத்தை நம்முடைய இருதயத்தில் கொடுத்துருக்காராம். இருதயம் தான் ரொம்ப கேடுபாடு உள்ளது. அவர் இருதயத்தில் அவர் அச்சாரமாக அந்த ஆவியானவரை கொடுக்காராமா. அப்போ அந்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொண்டு வாழ்வது எவ்வளோ முக்கியமானது பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே வந்து ஆண்டவர் ஆளுகை செய்யறதுக்கு நம்ம அர்ப்பணித்தா மாத்திரம்தான் இந்த நாட்களில் நம்ம சரியான பாதையில் போக முடியும், பரிசுத்தமாக வாழ முடியும், அநேக பிள்ளைகளை பரிசுத்தத்துக்கு கொண்டு வர முடியும். ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவர் முத்திரைனா பாருங்கள், அவர் முத்திரை போட்ட பிறகு நம்முடைய இதயத்தில் அவருடைய முத்திரை இருக்குன்னு வைங்க, அதுக்கு மேலே எதுவுமே வந்து தேவையே இல்லை. நம்மளை வந்து பரிசுத்தமாக பாதுகாக்கிறதுக்கு, நம்மளை வழி நடத்துறதுக்கு எல்லாமே அது போதும். அதனால் நீங்கள் முழுமையாக அர்ப்பணித்து அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. அதனால் அதுக்காண்டி ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். இது வந்து பாருங்கள், முதலாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய காரியங்கள் இருக்குது. அந்த காரியங்களை நான்
சொல்லும்போது அந்த அந்த காரியங்களை நீங்கள் ஜெபிக்கும்போது சொல்லி ஜெபிச்சா கூட ஆண்டவர் வந்து அதுலேயும் பெரிய காரியங்களை நம்ம கற்றுத் தருவார்னு சொல்லி நான் ஜெபத்தோட கூட தான் அந்த வசனங்களை நான் தியானித்து எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல வந்து விசுவாசிகள் சாட்சியாக இருக்கணும். நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வந்து மற்றவங்களுக்கு சாட்சி. இப்போ மிஷினரிகள்லாம் கதையில் அவங்க வாழ்க்கையில் நடக்க காரியங்களை சொல்கிறாங்க பார்த்தாங்க. சொல்லும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக அவங்க பிள்ளைங்கள் மாத்திரம் இல்லை, அவங்க குடும்பங்கள் மாத்திரம் இல்லை, மற்ற குடும்பங்கள்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி சாட்சியாக வாழ்றீங்க ஆண்டவருக்காக, மற்றவங்களுக்கெல்லாம் இப்படி வாழுதீங்களே, அதனால நாங்களும் அப்படி வாழணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போதே நமக்கு வந்து அந்த அவங்க வாழ்க்கை மாதிரி வாழணும்னு நினைக்கும் பார்த்தீங்களா. அப்படி வாழுறது தான் விசுவாசி. ஆண்டவருக்கு விசுவாசியாக இருந்துட்டு நான் விசுவாசியாக இருக்கேன்னு சொல்லிட்டு வாழ்க்கை வந்து எப்படியோ இருந்ததுனாக்கி அது வந்து பயனற்றது. ஆண்டவருக்கு சாட்சியாக வாழறதுக்கு மற்றவங்க சாட்சியாக நம்மளை பார்க்கணும். இவங்க மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் ஆவியானவர் நம்முடைய இதயத்தில் இருக்கிறதுக்கு நம்ம முதலாவது வந்து அந்த காரியத்தை ஆண்டவர் செய்கிறது ஆவியானவர் தான் நமக்கு செய்ய முடியும். நம்ம சொந்த விருப்பத்தின்படி நம்ம சாட்சியாக வாழணுங்கிறது வந்து அது நடக்காது. நம்ம சாட்சியாக வாழணும்னு சொல்லுவோம், ஆனால் வந்து அது நடக்கவே நடக்காது. ஆனால் ஆண்டவர் நம்முடைய இதயத்தில் இருந்து நம்மளை நடத்தும் பொழுது மற்றவங்களுக்கு சாட்சியாகவும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைங்களும் நம்ம வாழ முடியும். அடுத்து வந்து வல்லமையை கொடுக்காரு, நமக்கு வந்து ஒரு அதிகாரத்தை கொடுக்காரு. பிசாசு எல்லாம் வெற்றி அடைறதுக்கு ஜெபிக்கும் பொழுது பாருங்கள், பிசாசு எத்தனையோ போராட்டங்கள் கொண்டாடுவான். அது வந்து ஜெயிக்கிறதுக்கு வல்லமையை கொடுக்காரு. ஏன்னா ஊழியத்துக்கு போகும்போது சீசர்களுக்கெல்லாம் அப்படி தான் சொன்னார், உங்களுக்கு வல்லமை தாரேன், உங்களுக்கு பவரை தாரேன் அப்படிங்கிற பாருங்க. அந்த மாதிரி வல்லமை வந்து அந்த அபிஷேகத்தின் மூலமாக தான் நமக்கு தர்றாரு. அதையும் நம்ம பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபிக்கணும். அடுத்தது ஆண்டோடைய வேலை செய்கிறது. நீங்கள் ஆண்டோடைய சுவிசேஷம் சொல்லணும்னா கண்டிப்பாக அபிஷேகம் இல்லாமல் எந்த காரியத்தையும் நீங்கள் நம்ம செய்யவே முடியாது. அபிஷேகம் இருந்தால் தான் நம்ம ஊழியம் செய்ய முடியும், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல முடியும். அவர் இறுதியில் நமக்கு அச்சாரமாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த வேலையை செய்ய முடியும். அதனால் ஆண்டோடைய வேலையை செய்கிறதுக்கு நம்ம அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். அடுத்து வந்து சத்தியத்தை அறியணும். சத்தியம்னா ஆண்டவர் தான் சத்தியம், அவர் சத்தியத்தை போதிக்கிறவர். அதனால் அவர் நம்ம இறுதியில் இருந்தார்னா நமக்கு சத்தியத்தை போதிப்பார். நம்ம இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கக்கூடிய காரியங்களை செய்வார். நம்ம இறுதியை வந்து வேறு மாதிரி போகும்பொழுது ஆண்டவர் நமக்கு, அதான் சொல்கிறேன், ஆவியானவரை பெற்றுக்கொண்டாலும் தினமும் ஆவியானவர் இன்னும் அதிகமாக நெருங்கி ஆண்டவரை அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவை. அப்போ அதிகமாக பெற்றுக்கொள்ள தான் நம்ம ஆண்டவருடைய வழிநடத்தலுக்கு நம்ம போக முடியும். அதனால் அந்த சத்தியத்தை போதிக்கிறதுக்கு நம்ம எப்பவும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து வசனங்களை தியானிக்கிற பிள்ளைங்க இருந்தால் அந்த சத்தியத்தை அறிவதற்கு நமக்கு சொல்கிறாரு. இதுக்கு தான் அபிஷேகத்தை நமக்கு தந்திருக்காரு. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் இத்தனை காரியங்கள் நமக்கு செய்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு எத்தனை காரியங்களை செய்கிறாருங்கிறதுக்கு ஆவியானவர் நமக்கு கண்டிப்பாக தேவைங்கிறத நம்ம அதுக்கு தான் ஜெபிக்கணும். அடுத்தது வந்து அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய குணங்களெல்லாம் நமக்கு தராரு. அவர் குணம் எப்படி நல்லது செய்யணும்னு இருக்கணும், மற்றவங்களை கெடுக்கணும்னு செய்ய மாட்டார், மற்றவங்களை சுகமாக்கணும், மற்றவங்க மனதுருக்குறது, மற்றவனுக்கு குறைகள் இருந்ததுன்னா அதுக்கு எதாவது செய்கிறது, அந்த மாதிரி செய்கிறார் பார்த்தீங்கன்னா. அந்த குணாதிசயங்களை நமக்கு தரதுக்கூடியவரும் ஆவியானவர் தான். அதனால ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்னு நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து அவருக்கு சுதந்திரவாளியாக மாறுதோம். நமக்கு அவருக்கு சுதந்திரமாக அவருடைய பிள்ளையாக நம்ம மாறுதோம். பாருங்கள், உலக தகப்பன் தாய்மார்கள்லாம் மரித்து போவாங்க. அவங்கெல்லாம் வந்து காட்டுறது அன்பு வந்து இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் தான். ஆனால் கடைசி வரை நம்ம எத்தனை வயசு வரைக்கும் இருக்கணும்னு ஆண்டவர் வச்சுருக்காரோ அந்த வயசு வரைக்கும் நம்மளை பாதுகாத்து நம்மளை நடத்தக்கூடிய நம்ம வந்து இது வந்து சுதந்திரவாளிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம வந்து எங்களுக்கு அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்க, அண்ணன் தம்பிலாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் நல்லா வசதியாக இருக்காங்க, என்னை பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்லி சிலர் வந்து நினைக்கலாம். அதில் வந்து தவறுன்னு நான் சொல்லலை. ஆனால் வந்து அது வந்து நிரந்தரமானதா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்த்தோம்னா வேத வசனத்தின்படின்னு அது வந்து நிரந்தரமானதே இல்லை. நாம் வந்து நிறைய வசதி உள்ளவங்க அப்படிலாம் வந்து கஷ்டப்படுறதெல்லாம் நம்ம பார்ப்போம். நிறைய அன்புலாம் தனிந்து போகிறத நம்ம பார்க்க முடியல. சிலர்லாம் வந்து அன்பை காட்டாமல் தகப்பன் தாய் எல்லாமே அன்பு காட்ட மாட்டாங்க, கூட பிறந்தவங்களும் அன்பு காட்டாமல் விட்டுரும்போது அவங்க வந்து என்ன செய்யணும்னு தெரியாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த நேரத்தில் பாருங்கள், ஆண்டவர் தான் நமக்கு சுதந்திரமாக நம்மளை ஆண்டவர் ஆளுகை செய்யறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அவர் தான் நம்மளை எல்லாவற்றையும் நடத்துவார். நம்முடைய ஆபத்து நேரத்துலலாம் பார்த்திங்கன்னாக்கி நமக்கு சொந்தம் அதெல்லாம் ஒன்றும் உதவி செய்கிறதுக்கு வரமாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து பாருங்கள், அபிஷேகம் நம்ம உள்ளே இருந்து நம்ம இதயத்தில் இருந்துன்னா, நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை வந்து கடைபிடிச்சி என்னுடைய வாழ்க்கையில் அது நடந்ததுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நடந்த ஆண்டவர் செஞ்ச காரியங்களை தான் நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். நம்மளுக்கு நடக்காததை நம்ம வந்து வேத வசனத்துலேருந்து சொன்னோம்னாக்கி அதனால ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஏன்னா ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கும் பொழுது நமக்கு அவர் வந்து சுதந்திரமாக நம்மளோட இதயத்தில் இருக்கும் பொழுது அவர் நம்மளை ஆளுகை செய்யும் பொழுது நமக்கு எல்லாவற்றையும் சொல்லித்தரு. நம்ம எந்த ஆபத்தில் மாட்டாலும் சரி, நம்மளை வந்து மனுஷன் விடுதலை செய்யறதுக்கு இருக்க மாட்டான். அந்த டயத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது பாருங்கள், ஆண்டவர் நம்மளை யார் கொண்டுனாலும் நம்மளை நடத்துறதை நம்ம பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய நீங்கள் நடந்திருக்கோன்னு நான் நினைக்கிறேன்.
அதனால் ஆண்டவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் நீங்கள் நிறைய காரியங்கள் அந்த மாதிரி பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய பிள்ளையாக நம்மளை வந்து ஏற்றுக்கொண்டு நம்மளை வச்சுருக்காரு. அப்படி அவருடைய பிள்ளையாக இருக்கும்பொழுது நமக்கு எந்த ஆபத்துலையும் அவர் நம்மளை வந்து உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கார். அடுத்தது வந்து நம்ம உள்ளத்தில் வாசம் பண்ணுறாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் உள்ளத்தில் வாசம்னா நம்ம இதயத்தில் வந்து அச்சாரமாக இருக்கிறதுனால இத்தனை காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு செய்து முடிக்கிறவராக இருக்கார். அதனால் நமக்கு ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்கணும். அவர் வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அவருடைய வேலையை செய்யணும், சத்தியத்தை அறியணும். அவருடைய குணாதிசயங்கள் இருக்கணும், அவருக்கு சுதந்திரம், அவருடைய பிள்ளையாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம அவர் வாசம் பண்ணும்போது இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியங்கள். அதை வந்து நம்ம நடத்தி செல்லதுக்கு ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கிற பிள்ளைங்களாம் நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அதை நம்ம தியானிக்கணும். இந்த வசனங்களை நீங்கள் தியானிக்கும் பொழுதே அப்படியே நீங்கள் தியானித்து நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களே செய்வார். ரெண்டாவது எபேசியரில் 4வது அதிகாரத்தில் 30வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், புரிஞ்சிருக்கலாம். ஆனால் வந்து ஒரு மீட்பை பற்றியோ ஆண்டோடைய அபிஷேகத்தை பற்றியோ நம்ம படிக்கும்போது தான் இதெல்லாம் வந்து ஒரு வசனங்களை தியானிக்கும்போது நம்ம ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறத நம்ம உணர முடியும். எபேசியர் 4:30வது வசனத்தை, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். இப்போ வந்து ஆண்டவர் ஆவியானவரை துக்கப்படுத்துறதுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா மீட்கப்படும் நாளுக்குன்னா நம்ம மீட்பை பெற்றுக்கொண்டோம், ஆனால் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம போகும் பொழுது அவர் வந்து என்ன செய்வாருங்கிறத அந்த மரித்த பிறகு போகக்கூடிய காரியங்களை செய்கிறது கூட ஆண்டவர் முத்திரையாக நமக்கு பெற்ற தேவனுடைய ஆவியை வந்து நாம் வந்து என்ன செய்வோம்னா அவங்கள துக்கப்படுத்தோம்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோம் பார்த்தீங்களா. பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவரை துக்கப்படுத்தும். அந்த மாதிரி துக்கப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரியங்களையும் நம்ம படிச்சுட்டு அடுத்தது நம்ம ஆண்டவர் வசனத்தை பற்றி படிக்கும்போது இந்த காரியங்கள் செய்யணும், இது செய்யக்கூடாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறதுக்காண்டி தான் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக ஆண்டவர் தந்திருக்காரு. மீட்பின்னாலே வந்து அவர் தான் மீட்பை நம்ம தர முடியும். வேறு எந்த மனுஷனும் நம்மளை மீட்டெடுத்து ஒன்றும் செய்யவே முடியாது. அதனால் மீட்பை வந்து தரதுக்கு ஆண்டவர் நமக்கு முத்திரையாக தந்திருக்காரு. அந்த ஆவியானவரை துக்கப்படுத்த காரியங்களையும் நிறைய பேர் செய்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து ஆவியானவர் பெற்றுக்கொண்டவங்கன்னா நானே நினச்சிக்கேன், ஆவியானவர் பெற்றுக்கொண்டவங்கன்னாக்கி ஒன்றும் தவறே பண்ண மாட்டாங்க, அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்க, அவங்க ஜெபத்தான் கேட்பாரு, நம்ம ஜெபத்தெல்லாம் கேட்க மாட்டார் அப்படிலாம் நிறைய நேரத்தில் நான் கூட நினச்சிருக்கேன். நீங்களும் கூட அந்த மாதிரி வாழ்க்கையில் கடந்து போயிருக்கலாம். ஆனால் அது ஜெபிக்கிறது அவங்களுக்கு கொடுத்துருக்க அந்த கிஃப்ட்னாலும் அதை தவறாக பயன்படுத்தும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும். விசுவாசிகளாக இருக்காங்க, ஆனால் வந்து விசுவாசிகளாக இருந்தாலும் பிரசன்னத்தை உணராமல் இருக்காங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம், அந்த பிரசன்னத்தை உணராமல் ஏனோ தானும் ஜெபிக்கிறவங்களா இருக்காங்க. அடுத்து வந்து அவருடைய மெல்லிய சத்தத்தை வந்து கேட்காம இருக்காங்க. இந்த மெல்லிய சத்தத்தை கேட்கணும். தாவீது கூட சொல்லுவார், இந்த மெல்லிய சத்தத்தில் ஆண்டவர் பேசுவாருன்னு சொல்லி. இந்த ஒரு பக்கமாக தேடி பார்த்தா எனக்கு கிடைக்கல, ஆனால் வந்து ஆண்டவர் மெல்லிய சத்தத்தில் பேசுவார்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதனால சத்தமாக தான் பேசுவார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. அந்த மெல்லிய சத்தத்தில் ஆண்டவர் பேசுறதை இவங்க வந்து கேட்காம இருக்காங்க. அடுத்தது ஆண்டவருடைய வழிநடத்தல். ஆண்டவர் எப்படி இங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னாக்கி அங்கே போகாமல் இருந்து இந்த கீழ்ப்படியாமல் இருக்காங்க பார்த்தீங்களா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒன்றும் இது பண்ணாமல் அவங்க இஷ்டத்துக்கு எங்கேயோ கிளம்பிட்டாங்கனாக்கி அந்தெல்லாம் கிளம்பிடுவாங்க. ஜெயிப்பாங்க. ஆண்டவர் போகக்கூடாதுன்னு சொன்னாலும் அந்த இடத்துக்கு போவாங்க. நான் வந்து ஒரு மிஷினரி கதையில் கேட்டேன், அதான் ஒரு ஊழியத்துக்கு போகும்போது ஒரு இடத்துக்கு போகாதுன்னு சொன்னோம்னாக்கி அவர் ஆண்டவர் எத்தனை சொல்லி அந்த இடத்துக்கு போகாத, நீ வேறு இடத்துக்கு போகணுன்னு சொல்லும்போது இல்லை போய் தான் பார்ப்போம்னு சொல்லி போய் பார்க்கும்போது அங்கே பெரிய பிரச்சனை வந்து அப்புறம் ஆண்டவர் அதுலேருந்து மீட் எடுத்து கொண்டாருன்னு சொல்லி அதுக்கப்புறம் சொன்னாங்களாம், ஐயோ ஆண்டவர் போண்டான்னு சொன்னார், நாங்கள் போகணும், அந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, நாங்கள் மாட்டாமல் எங்களை ஆண்டவர் கொண்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நம்ம அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஊழியம் பண்ணுறவங்க, மிஷினரி ஊழியம் பண்ணுறவங்க கூட சில நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கி தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி போயிட்டு அப்புறம் பிரச்சனையாகி அப்புறம் ஆண்டவர் அதுலேருந்து மீட் எடுத்து கொண்டு வருவார். ஆனால் வந்து கீழ்ப்படியாமல் போகிற அந்த ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் அசட்டை பண்ணிட்டு போகிறது. அடுத்து வந்து இந்த காரியங்கள்லாம் வந்து நம்ம ஆண்டவர் விட்டு நம்மளுக்கு உதவி செய்யாமல் நம்ம வந்து ஜெபிக்கும் பொழுது நமக்கு அதெல்லாம் கிடைக்காது. எதுவுமே கிடைக்காதபடி நம்ம பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துவங்களா இருக்கும். ஏன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யணும் பார்த்தீங்களா. அதனால அவங்க அந்த அபிஷேகம் வந்து நமக்கு நிலைச்சிருக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பும் இல்லாமல் போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அபிஷேகம் நம்மகிட்ட இருக்குது. இப்போ சிம்சன்லாம் பார்த்தா அப்படி தான். சிம்சன் வந்து அபிஷேகத்தை பெற்றவன் தான். அப்புறம் அபிஷேகம் இல்லாதனால அவன் வந்து கண்ணை குருடாக்கி அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் ஜெபிக்கான், அதுக்கப்புறம் தான் ஆவியானவர் வர்றார். ஆவியானவர் இருக்கும்போது நடக்கலை. அவன் வந்து கீழ்ப்படியாமல் போனோடனே அபிஷேகம் இல்லை அவனுக்கு. அந்த மாதிரி அபிஷேகத்தை இழந்து போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இழந்து போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்துருக்கவங்களும் உணர்ந்து இல்லாமல் இருக்கக்கூடாது, மெல்லி சத்தத்தை கேட்காம இருக்கக்கூடாது. அவர் எங்கே போக வேண்டாம்னு சொல்லி சொல்கிறாரோ அந்த இடத்துல கீழ்ப்படியாமல் மற்ற இடத்துக்கு போகிறதுக்கு அதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கக்கூடியவங்களாக இருக்கணும்.
அது ஆண்டவர் வந்து சொல்கிற காரியங்களில் நீங்கள் ரொம்ப உறுதியாக இருந்து நம்ம செய்யணும். அடுத்து வந்து ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி ஒரு சரீரத்தில் வந்து நம்மளை ஆலயமாக்கி அவர் தான் வாசம் பண்ணுறாரு, நம்ம இதயத்தில் வாசம் பண்ணுறாரு. அப்போ அவர் அபிஷேகம் நம்மகிட்ட நிலைச்சிருக்குது அப்படின்னு சொன்னாலே வந்து நம்ம எப்படி அவருக்கு பயந்து இருக்கணும். அவருடைய முத்திரை நம்ம அவர் கூட இருக்கும்போது எப்படி, கூட இல்லாத போது எப்படி, இந்த 3 காரியங்கள் வந்து நான் இல்லாத போது நான் கீழ்ப்படியாமல் இருந்ததுனால எடுத்துக்கொள்ளப்பட்டு நம்ம அந்த காரியத்தில் அசட்டியாக இருக்கும்போது ஆண்டவருடைய உதவி வந்து இருக்காது. அந்த உதவி இல்லாமல் தான் அந்த சிம்சன் மாட்டுறான். அந்த இடத்துல இந்த 3 காரியங்கள், அடுத்த 3 காரியங்கள் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, அவர் அபிஷேகம் வந்து நம்மகிட்ட நிலைச்சிருக்குது. நம்மகிட்ட இருக்கிறதுனால நம்ம வந்து ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம எப்பவும் உணர்ந்து அவருடைய அவருடைய பிள்ளைனா அப்படின்னு சொல்லி இருக்கணும். அடுத்து வந்து அச்சாரமாக முத்திரையாக நம்ம வந்து அந்த முத்திரையை வந்து அவர் விளக்கவே மாட்டார். அவர் தந்ததை அப்படியே தான் வச்சுருப்பார். ஆனால் நாம தான் அதுக்கு ஏதோ உண்டு பண்ணதை நாமளாக வந்து கெடுத்துக்கிட்டோம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சு. அப்புறம் வந்து ஆண்டவர் நம்மளை மீட்பு நாளுக்கு வரைக்கும் நம்மளுக்கு முத்திரை வச்சுருக்காருன்னு சொல்லி போட்டுட்டு அவர் ஒன்றும் அதை வந்து அப்படியே விட்டுட்டு போக மாட்டார். அவர் பாதுகாக்கக்கூடியவர். அதனால் வந்து நாம் வந்து இந்த கீழ்ப்படிதலில் நம்ம ரொம்ப முக்கியமாக கீழ்ப்படிஞ்சு அவர் போகக்கூடிய சொல்லுற இடத்துக்கு தான் நம்ம போகணும். அதில் ரொம்ப முக்கியமான இருக்கணும். ஒரு காலத்தில் நாம் வந்து மாம்சக்கிரியன்னு போய் ஒப்பு கொடுத்து நம்ம வாழ்ந்தோம். மாம்சத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தபோது போன போக்கில் வாழ்ந்தோம். அந்த மாதிரி போகும்பொழுது எப்படி இருக்கும், நம்ம இஷ்டத்துக்கு போகும்பொழுது ஆவியானவர் நமக்கு செயலாற்ற முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் வந்து அதை இழந்து போகிறோம். ஆனால் இப்போ எப்படி இருக்கோம்னாக்கி, இப்போ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம படிச்சுக்கலாம். இறுதிய அரியணையில் கிறிஸ்துவ வச்சுருக்கோம். நம்ம இருதயத்தில் ஆண்டவர் ஆளுகை பண்ணதுக்கு நம்ம ஆண்டவரே நீங்கள் தான் எங்கள் இருதயத்தில் ஆளுகை செய்யணும்னு சொல்லி நம்ம அர்ப்பணிச்சிருந்தோம்னா வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது நம்முடைய வாழ்வில் எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லை அப்படின்னோம்னாக்கி நம்ம வாழ்க்கையில் சுற்றிலும் எல்லாம் இருக்குது. இப்போ அந்த யோபுனில் போனாங்க எல்லையை பூரா சுற்றி வச்சிருக்கிறோம்னு சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சுற்றிலும் வந்து ஆளுகை செய்கிறதுக்கு ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்துக்கணும். ஒப்பு கொடுத்தோம்னாக்கி அவர் வந்து நம்மளை எல்லாவற்றிலும் நடத்தி செல்லவராக இருக்கார். இந்த காரியங்கள் கீழ்ப்படியாமல் போகிறது அதெல்லாம் இல்லாமல் இருக்குது. அந்த 3 காரியங்கள் நான் சொன்னதை கீழ்ப்படியாமல் இருந்த அந்த காரியங்கள் இதெல்லாம் வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம இருக்கும்பொழுது ஆண்டவர் ஆவியானவர் என்ன செய்கிறாரு. அப்புறம் பரிசுத்த ஆவியானவரை உள்ளத்தில் நாம் கொண்டிருப்பதில் ஆவியானவர் வந்து நமக்கு கீழ்ப்படுதலை கற்றுத்தராரு. நம்ம கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கணும் அப்படிங்கிற அந்த 3 காரியத்துக்கு இந்த 3 காரியத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் படிங்க. அப்போ வந்து ஆவியானவர் நம்மளை கீழ்ப்படிந்து நடக்கிறதுக்கு, அவருடைய பிரசனத்தை உணர்றதுக்கு, அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கறதுக்குலாம் நம்ம வந்து டேனேன்னு ஆவியானவரால் நிறைக்கப்பட்டு ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட இடைப்பட்டு நம்மளை வழிநடத்தக்கூடிய நல்ல காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கார். அதனால் நீங்கள் அந்த காரியங்களை செய்யுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அடுத்தது 3வது 2 தீமோத்தேயு 2:19 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி வசனம் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம்னு சொல்லி நம்ம பார்ப்போம். 2 தீமோத்தேயுல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் வசனம் வச்சு பைபிள் வச்சிங்கன்னாக்கி அந்த வசனத்தை எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். அப்போ தான் நமக்கு வந்து அந்த வசனங்களை படிக்கும்பொழுது தான் ஆண்டவர் நம்மளோட கூட பேசுவார். நம்ம வசனத்தை சும்மா ஏதோ பைபிளை இல்லைண்டா நம்ம செல்ஃபோன்லலாம் படிச்சுட்டு இருக்காங்க, அது லைனாக அப்படியே போயிட்டே இருக்கும். பைபிள் வசனத்தை நம்ம படிக்கும்போது ஆவியான அந்த வசனத்தின் மூலமாக நம்மளோட கூட பேசுகிறத நம்ம உணர முடியும். அதனால் நீங்கள் தயவுசெய்து நீங்கள் வந்து வேதத்தை வச்சே படிங்க. பைபிளை வச்சு நீங்கள் ஜெபத்தோடு படிக்கிற ஒரு பழக்கத்தை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஆசீர்வாதத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ள முடியும். 2 தீமோத்தேயு 2:19 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவைகளை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவான் என்றும் அதற்கு முத்திரையாக இருக்கிறது. இப்போ வந்து தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம், அவர் தான் உறுதியாக நம்மளை வச்சு நம்மளை நடத்தக்கூடிய காரியங்களை செய்கிறாருன்னு சொல்லி நம்ம இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இதுலேயும் 3 காரியம் நான் வந்து சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் குறித்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். தேவனுடைய சுவிசேஷத்தின் உண்மை, ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் உண்மையை வந்து அஸ்திவாரமாக நம்ம வச்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் சுவிசேஷம் தான் உண்மையானது, அவர் சொல்கிற வார்த்தை தான் உண்மையானது அப்படிங்கிறத நாம் அறிஞ்சு நம்ம வந்து அறிக்கை செய்து நம்ம ஜெபத்தோடு கூட இருந்தோம்னா அதுதான் நமக்கு உறுதியான அஸ்திவாரம். அடுத்தது சத்தியத்தை விட்டு விலகாதவர்கள், அந்த சத்தியத்தை விட்டு விலகவே கூடாது. சத்தியம் என்ன சொல்லுதோ அதுதான். மற்றவங்க சொல்கிற காரியங்கள் பிரசனத்தில் நிறைய பேர் அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம வேதத்தை வச்சு இது கரெக்டா இது சரியில்லையா அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளத்தக்கதான ஒரு காரியத்தை சத்தியத்தை வந்து நம்ம கற்றுத்தரக்கூடிய ஆவியானவர் இருக்கார். அதனால் ஆவியானவர் பெற்றுக்கொண்டு நம்ம வாழும் பொழுது சத்தியத்தை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்கிறார். அடுத்தது பொல்லாப்பிலேருந்து, அதாவது மற்ற போதங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வேதத்தை வந்து புரட்டி பேசக்கூடிய காரியங்கள்லாம் நிறைய இந்த நாட்களில் வரும்னு சொல்லி ஆண்டவரே சொல்லியிருக்காரு. அதனால் அந்த காரியங்கள் வரும் பொழுது நாம் அந்த வேதத்தை நம்ம தியானித்து
அவருடைய சுவிசேஷத்தின் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி போதகம் செய்யும்பொழுது நாம் அந்த தவறான போதையை நம்முடைய வாழ்க்கையை வந்து நுழைய விடாமல் நம்ம ஆண்டவருடைய வசனத்தை நம்ம தியானிக்கிற பிள்ளைங்களாக இருப்போம். அதனால் வந்து ஆண்டவருடைய வசனத்தை வந்து நீங்கள் தியானிக்கும் பொழுது எப்பொழுதுமே வந்து வசனத்தை வச்சு ஜெபத்தோடு கூட தியானிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனத்தை நம்ம வந்து நான் சொன்னேன், இவங்க வந்து இந்த காரியங்கள்லாம் செய்கிறாங்களே, தவறான காரியங்கள் கீழ்ப்படியாது, பிரசனத்தை உணராது, அப்படி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி இவங்க என்ன தவறாக போதிக்காம மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. ஆண்டவருடைய வசனத்தை போதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மற்ற பிரசங்கம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, நாம் வந்து கேட்கும் பொழுது அந்த ஆவியானவர் இருக்கும்போது நமக்கு வந்து கற்றுத்தரக்கூடியவராக இருக்கார். அதனால் நாம் வந்து ஆவியானவர் சொல்கிறத நம்ம கேட்கணும். அது வந்து ஆண்டவரே சொல்லியிருக்காரு. மார்க் 3:29 ஒருவன் பரிசுத்தாவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வான் ஆகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்பை அடையாமல் நித்திய ஆக்கினைக்கு உள்ளாக இருப்பான் என்று சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறார் இந்த வார்த்தையை. அப்போ பரிசுத்தாவிக்கு விரோதமாக என்னன்னு பேசக்கூடாதுன்னா, தாவீதெல்லாம் அந்த சவுலை கொல்ல போகும்போது நல்லா ஆப்பிட்டு இருப்பான், கொன்றுவான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆள் பயந்துட்டு, ஐயா ஆவியானவரை தொடப்பட்டவனை அவர் வந்து தப்பான காரியம் தான் செய்கிறான். சவுல் வந்து எப்பவும் கொல்றதுக்கே தான் அதுதான் அவன் கொண்டிருக்கலாம். ஆனால் வந்து ஆவியானவர் தொடப்பட்ட ஒரு மனுஷனை நான் தொடமாட்டேன் அப்படின்னு. அப்போ இந்த நாட்களில் அப்படிலாம் ஒன்றும் பயந்த மாதிரி யாருமே இல்லை. அவங்க ஆவியானவருக்கு விரோதமாக எத்தனையோ பேசுறது அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. அந்த மாதிரி செய்கிறது நாம் வந்து அது அவங்க செய்கிறவங்கள நம்ம திருத்ததை விட நம்ம ஜெபித்து அந்த வசனங்களில் அந்த வார்த்தைகளை நம்ம மாட்டாமல் நம்ம மற்ற பிள்ளைகளுக்கும் சொல்லும்பொழுது நமக்கு தெரிஞ்சதை நான் கரெக்டானதை சொல்கிறதுக்கு, கரெக்டானதை கடைப்பிடிங்கன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு போதித்து நடத்தக்கூடியவராக இருக்கார். அதனால் அந்த போதனையை நம்ம செய்யலாம். அதனால் நீங்கள் இந்த ஆவியானவருக்கு விரோதமாக ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றவங்களுக்கு விரோதமாக நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ஜெபிக்கணும். அடுத்தது அவங்ககிட்டே சொல்லலாம், நீங்கள் இந்த மாதிரி செய்கிறீங்களா, இது தவறான காரியங்கள்னு அவங்ககிட்ட சொல்லுங்கள். ஆனால் மற்றவங்கள்ட்ட சொல்லி நாம் வந்து நம்முடைய வசனத்தை, நம்முடைய ஆண்டவருடைய நாமத்தை வந்து தூசிக்கிற மாதிரி நாமளே வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய இதயத்தின் பாரம். அதனால் அந்த மாதிரி செய்யாமல் நம்ம ஜெபிக்கலாம். ஜெபித்து ஆண்டவரே இந்த அபிஷேகத்தின் பெற்றுக்கொண்டவங்க சரியான பாதையில் செல்றதுக்கு நாம் நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். நிறைய சபைகள்லாம் பார்த்திங்கன்னாக்கி நிறைய அந்த மாதிரி ஆவியானவரை வந்து எப்படியோ எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யும் பொழுது நாம் ஜெபிக்க தான் செய்யணும். அடுத்தது லூக்கா 12:10 இருந்தால் எவனாலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக, இந்த வசனத்திலே வந்து மார்க்கில் இந்த மாதிரி இருக்குது. லூக்காவில் பாருங்கள், எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக பேசினவங்களாம் விட்டுட்டாராம்மா. விரோதமாக சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்க விட்டுட்டு, ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வான் மன்னிக்கப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் தான் நம்ம பார்க்கோம் லூக்காவில். அப்போ ஆவியானவருக்கு எப்படி ஆவியானவர் நம்மளை ஆளுகை பண்ணி நம்மளை அச்சாரமாக தந்து அவருக்கு சொந்தமான பிள்ளையாக வச்சுருக்கிறதுனால ஃபாதர் கூட ஒரு பாட்டு படிப்பாங்க. அவர் அழைச்சி அவருக்கு ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு, எவன் என்ன தவறு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பாங்க. அப்போது ஆண்டவருடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு அவர் அச்சாரமாக நம்ம உயிரத்தில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு உறுதியான விசுவாசம் இருந்த விசுவாசி வந்து இப்படி தான் நிற்கணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு உறுதியாக நிற்க முடியும். ஏன்னா ஆவியானவருக்கு விரோதமாக பேசுகிறவனுக்கு ஆண்டவர் தண்டனை கொடுக்குறத நம்ம நிறைய பார்ப்போம். அதனால் அந்த மாதிரி நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய காரியங்கள் செய்யாமல் ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருப்போம். அவங்க தவறு பண்ணாங்கன்னாக்கி ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கும்போது நம்ம ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு சொல்லுவார். ஆவியானவரே ஆளுகை செய்யறதுக்கு நாம் வந்து சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி. அதனால் ஆவியானவர் நம்மளை வாழுகை செய்ய நமக்கு அச்சாரமாக தந்திருக்கிறத சரியான காரியங்களை செய்து சரியான காரியங்களில் போதித்து நம்ம நடத்தக்கூடிய காரியங்களை செய்ய ஆண்டவர் உதவி செய்யறதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெயிப்போம். இந்த 1 யோவான் 2:18-21 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வசனம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த 1 யோவான் 1 யோவானில் 2வது அதிகாரத்தில் 18-21 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ரொம்ப அருமையான வசனங்க. நீங்கள் அதை படிங்க. நான் 27வது வசனத்தை மாத்திரம் நான் படிக்கேன். நீங்கள் வந்து அந்த முன்னாடிலாம் படிச்சிங்கன்னாக்கி ரொம்ப அவர் வந்து ஒரு அதிகாரத்திலே பாருங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுவார், பிதாக்களுக்கு சொல்கிறாரு, அப்புறம் பாருங்கள் வாலிபர்களுக்கு சொல்லுவார். இப்படி எல்லாருக்குமே அவர் போதிக்கக்கூடிய நல்ல தகப்பனாக இருந்தார். ஏன்னா வந்து அன்பு காட்டக்கூடிய ஒரு சீசன் தானே ஆண்டவர் சொல்வார். யோவான அன்பு சீசன் சொல்கிறாரு. அதனால் அவர் வந்து அன்பை பற்றி மற்ற எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் வல்லமையை கொடுத்துருந்தாரு. அதை போதித்து தான் அவர் எழுதியிருக்காருன்னு நம்ம பார்க்கலாம். 2:18 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்து எப்படி வருவான் அப்படிங்கிற நான் இப்போ இந்த வசனங்களை சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் இருக்குது. அவன் வந்து கடைசி நாட்களில் எப்படிலாம் செய்வான் அப்படிங்கிறத பற்றி இருக்குது.
அவங்க வந்து அவங்கள நம்ம விட்டு பிரிந்து போனார்கள். அந்த 19வது வசனத்தில் அந்த மாதிரி நீங்கள் அதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவர் அபிஷேகத்தை கொடுத்துருக்காரு, எல்லாமே அவருக்கு கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் வந்து பெற்றுக்கொண்டவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்கி அவங்க வந்து எப்படி வாழ்க்கையில் எப்படி நடந்து போகிறாங்க, எப்படி பிரிக்க முடியாது அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடி படிச்சுக்கோங்க. 27வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தோன்னா, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரின் நிலைத்திருப்பீர்களாக. இப்போ வந்து ஆண்டவர் வந்து எல்லாமே அது ஒரே வசனத்திலே வந்து இவர் சொல்லிட்டார் பாருங்க. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த ஆண்டவரே போதிச்சு நடத்துகிறாரு. அந்த அபிஷேகம் சகலத்தையும் உங்களுக்கு கொடுத்து இந்த சத்தியத்தெல்லாம் உங்களுக்கு போதிக்கும். உங்களுக்கு போதிக்கிறதுக்கு அவர் சத்தியமே அவருக்கு போதுமானது. அவர் பொய் சொல்கிறதில்ல. அவர் உங்களுக்கு போதித்தபடி நீங்கள் நிலைத்திருந்தீங்கன்னா அதிலே வந்து உங்களை சத்தியத்தில் எல்லாத்தையும் நடத்தி உங்களை அபிஷேகம் என்ன காரியத்தை செய்யணும்னு ஆண்டவர் வச்சுருக்காரோ அது நீங்கள் செய்து முடியும் அப்படிங்கிறத இந்த ஒரே வசனத்தில் இருக்குது. நீங்கள் முன்னாடி 1 யோவான் 2:18 21 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக நீங்கள் வந்து தியானிக்க முடியும். அது நீங்கள் தியானித்து நீங்கள் படித்து நீங்கள் வந்து ஜெபிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். இந்த அபிஷேகம் நமக்கு அச்சாரமாக இருக்கிறதுக்கு என்ன பிரயோஜனம்னா, நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரம் இல்லைங்க, மற்றவங்களுடைய வாழ்க்கையிலையும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள எப்படி நடக்கணும் அப்படிங்கக்கூடிய காரியங்களை அவங்க புரிஞ்சுக்கணும். அவர் தந்தது வந்து நோக்கம் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கோ இல்லாட்டி நமக்கு பேரும் புகழும் கிடைக்கிறதுக்கோ கிடையவே கிடையாதுங்க. ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது எதுக்குன்னா, நாம் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது நம்ம சத்தியத்தை அறிஞ்சிக்கிறதுக்கு, நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறதுக்கு, நம்முடைய உள்ளத்தை நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது, பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு, அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டோம்னா எப்படி வாழணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு, எல்லாமே பார்த்திங்கன்னா முழுமையாக நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைங்களா. அவர் சொல்கிறது மாத்திரம்தான் நான் செய்வேன் அப்படிங்கிற காரியங்களை ஒரே சுருக்கமாக சொல்லணும்னாக்கி ஆண்டவர் எல்லாமே அவர் தான் சொல்லி நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுல அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை தான் அபிஷேகத்தின் அச்சாரம். அப்படி தான் நமக்கு தர்றாரு. அந்த அச்சாரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள இன்றைக்கி ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவங்களாக இருந்தாலும் சரி, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்களாக இருந்தாலும் சரி, அதை அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவங்க இன்னும் அதிகமாக அபிஷேகத்தினால் நிறைய ஆண்டவரே சத்தியத்தை போதிக்கிறதுக்கும் இந்த வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி, பெற்றுக்கொள்ளாதவங்க ஆண்டவரே நீங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கற்றுத்தரவங்கன்னு நான் அறிந்து கொண்டேன். அதனால் நீங்கள் கடைசி நாட்களே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, அந்த ஆவியை இன்றைக்கி எனக்கு தந்து நீங்கள் நடத்துங்க. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் வாழறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் ஜெபிங்க. யாராக இருந்தாலும் சரி, யார் எந்த ஜாதி எந்த மதம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆண்டவர் நோக்கி கூப்பிடுற எல்லா பிள்ளைகளுக்கும் நான் என்னிடத்தில் வருவதனை புறம்பே தழுவுதல் என்று சொல்கிற நல்ல தகப்பன் நம்மளோடு கூட இருக்கிறதுனால நீங்கள் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட வரலாம், ஆண்டவர்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு வந்து ஆயத்தமாக இருக்கார். நம்ம ஆயத்தமாக ஆண்டவர்கிட்ட போகும்பொழுது அந்த பெற்றுக்கொண்டு நம்ம உலகத்தில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்கு சாட்சியாக வாழ அவர் உதவி செய்ய இன்றைக்கி ஜெயிங்க. வசனங்கள்லாம் போய் நிறைய வசனங்கள் இருக்குது, அதெல்லாம் தியானிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமாம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாரும் ஐயா, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாரும் ஐயா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால்
ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, சொல்லொன்னார் பெருமூச்சோடு ஜெபித்திட வாரும் ஐயா, சொல்லொன்னார் பெருமூச்சோடு ஜெபித்திட வாரும் ஐயா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். மனதை புதிதாக்கும் மன்னவரே, மறுரூபமாக்கும் ஐயா, மனதை புதிதாக்கும் மன்னவரே, மறுரூபமாக்கும் ஐயா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக எந்நாளும் ஏங்கச் செய்யும், இயேசு ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக எந்நாளும் ஏங்கச் செய்யும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆவியானவர் எங்களுக்கு அச்சாரமாக எங்களுடைய இதயத்திலே ஊற்றப்பட்ட நிலையிலே நாங்கள் வாழும் பொழுது தகப்பனே எப்படி இருக்க வேண்டும் என்று தியானித்தோம். ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக இருக்கணும். உம்முடைய ஆவியானவரை துக்கப்படுத்துகிற வாழ்க்கையை வாழ்வோம் என்றால் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை இழந்து போவோமே. அப்படி வாழ்கிற பிள்ளைகள் ஆண்டவரே மனம் திரும்பி உம்முடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டதின் நோக்கத்தை அறிந்து கொண்டு அதை செயலாற்ற கிருபை செய்யுங்க. கடைசி நாட்களே மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுகின்ற இந்த வசனத்தின்படி ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் நாங்கள் ஆண்டவரை வாழ எங்களுக்கு கிருபை தந்து வண்ணத்துமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வல்லமுள்ள பிரசனம் எங்களை ஆண்டவரை நேர்த்திருக்கிறபடியா நன்றி செலுத்துகிற ஆண்டவரை. இன்னும் அதிகமாக நிறைக்கப்பட்ட பிள்ளைகளாய் உம்முடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளை அநேகளை மாற்ற உண்மை அறிந்து கொள்கிற பிள்ளைகளாய் உம்முடைய ஆவியானவர் ஆளுகை செய்கிறது எப்படி என்று அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அர்ப்பணித்து அதை பெற்றுக்கொண்டு வாழ தேவன் தாமே கிருபை செய்வனுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீங்கள் ஆண்டவரை ஆவியானவர் எங்களை முற்றிலுமாய் ஆளுக நாங்கள் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையை நீ முற்றிலுமாய் ஆளுகை செய்வனுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆவியானவர் பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும், பெற்றுக்கொண்டவர்கள் இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ஆண்டவரே அநேக பிள்ளைகளை எழுப்புகிற பிள்ளைகளாய் அவருடைய சாட்சிகளாக இருக்க கிருபை செய்யுங்க. உங்களுடைய வல்லமையை நாங்கள் தரித்து கொண்டு வாழவும், உமக்கு கீழ்ப்படிந்து வாழவும், உங்களுடைய பிரசனத்தை அறிந்து கொள்ளவும், உமக்கு கீழ்ப்படிந்து வாழவும் நாங்கள் அதிகமாய் அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. எந்த நாட்களிலும் ஆண்டவரே ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் வாழ அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற பிள்ளைகளை நாங்கள் காணப்பட எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக அநேக பிள்ளைகள் ஆண்டவரே சாட்சிகளாய் வாழ எழும்ப என் தேவன் தாமே கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிற கடைசி நாட்களை வாழ்ந்து கொண்டு எங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ தந்து வண்ணத்தது போவதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாட்களிலும் ஆண்டவரே நீங்கள் எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிசாசு கொண்டு வர ஆண்டவரே திட்டங்களிலிருந்து நாங்கள் விலக்கி காக்கப்பட்டு உம்முடைய அன்பிலே நிலைத்து நிற்கவும் உம்முடைய பிரசனத்திலே இன்னும் அதிகமாக ஆளுகை செய்கிற நாட்களை நாங்கள் கண்டுகொள்ளவும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு தந்திருக்க இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த நாளில் நீங்கள் நடிச்சிருங்க, போக்கில் வருது எங்களுக்கு கூட இருந்து எங்களை ஆண்டவரே நடிச்சல்ல போதுமானவர் நீங்கள் இருக்கீங்க. நன்றி செலுத்துகிறோம்.
எங்களுடைய பிள்ளையாய் மாற்றிருக்கீங்க. அதனால உண்மை நன்றி செலுத்துகிற சுவாமி. எங்களுக்கு தகப்பனாக இருக்கிறபடியா, தாயாக இருக்கிறபடியா, எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறபடியா, உண்மை மாத்திரம் நம்பி ஜெபிக்கிற பிள்ளைகளா, உண்மை மாத்திரம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா நீங்கள் எழும்பத்தக்கதா ஆண்டவரே இந்த நாட்களை தாகத்தோடு ஜெபிக்கிற சுவாமி. இந்த இடத்துல ஜெபத்தை கேட்ட தேவன் ஆண்டவரே அதுக்கு பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே நாங்களை அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. மீதான பிரசனம் உங்களை வழிநடத்துவதை நாங்கள் அனுதினமும் ஆண்டவரே அந்த கண்டு ருசித்து அநேக பிள்ளைகள் அதை ருசிக்க நாங்கள் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. எங்களை வழிநடத்துங்க. போதுமான கிருபையை தந்து எங்களை வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். போதுமான அபிஷேகத்தை நீ தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். நீங்கள் போய்த்து நடத்துவதை அநேக கண்டுகொள்ளத்தக்கதாய் சாட்சிகளாய் மாற்ற தேவன் தாமே இந்த இடத்துல எந்த இடத்துல வைத்திருந்தாலும் அந்த இடத்துல ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கீங்க என்பதை பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளட்டும், அறிந்து கொள்ளட்டும், அர்ப்பணிக்கட்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுள்ளோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாட்களை தருவேன் என்று நாங்கள் விசுவாசத்தோடு இந்த பாத்திரை வருவேன் சுவாமி. ஆவியானவர் அப்படியே ஆளுகை செய்து எங்களை வளர்த்த போக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்துக்கு பயிர்த்தோம்னா நன்றி. மறுபடியும் அவங்களுடைய சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமையெல்லாம் அம்மகே செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே.